வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ வெஜிடபிள் பிரியாணி பண்ண போறோம். அதுக்காக பாசுமதி அரிசி ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இதை இப்போ அரை மணி நேரம் ஊற போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணும்போது பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி பண்றதுக்காக இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். காய்கள் எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். இப்போ தாளிச்சு விடுறதுக்காக ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 சாதி பத்திரி பூ, ஸ்டார் பூ, இது சாதி பத்திரி பூ, பட்டை 2 எடுத்திருக்கேன், பிரிஞ்சி இலை 2 எடுத்திருக்கேன், கல்பாசி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு முதல்ல தாளிச்சு விட்டுக்கலாம். மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 2, 3 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அரை லெமன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல காய்கறிகள் எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். தக்காளி 3 தக்காளி, சின்ன தக்காளியா 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட் இந்த மாதிரி நீள நீளமா பொடியா நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். பீன்ஸ் இந்த மாதிரி நீளமா வெட்டி வச்சுக்கலாம். பட்டாணி, பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் நான். உருளைக்கிழங்கு கட் பண்ணி உள்ள போட்டிருக்கேன். தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். கதக்காம இருக்கிறதுங்கிறதுக்காக தண்ணியில போட்டிருக்கேன். காலிஃப்ளவர் வெந்நீல போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன், கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தாளிக்கும் போது எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ குக்கர்ல தான் நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ண போறோம். அதுக்காக தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சு வந்ததுமே பல்லாரி வெங்காயம் 2 பல்லாரி வெங்காயம், மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அப்படி நீள நீளமா கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா பொன்னிறமா வர்ற அளவுக்கு வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது தான் பிரியாணி டேஸ்டா இருக்கும். அதனால ஓரளவு பொன்னிறமா வர்ற மாதிரி வறுத்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமா வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கின உடனே தக்காளி நறுக்கியது சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கணுங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதங்கின பிறகு காய்கறிகளை எல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ண காய்கறிகளை எல்லாம் போட்டு வதக்கி காய் வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ் அதெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். காய்கறிகள் எல்லாம் வெந்தா பிறகு அதுக்கப்புறம் வேற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதுல கொஞ்சமா புதினா சேர்த்துக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறேன் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1 பிஞ்ச் தான் போடுறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுல தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிர் சேர்க்கும் போது பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிரியாணிக்கு ரொம்ப மணமா இருக்கும். இப்போ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி அளந்து வச்சிருக்கேன். அதை ஊத்திக்கலாம். இது நல்லா கொதி பிடிக்கவும் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ கொதி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ ஊற வச்ச அரிசிய இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு காணலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம், உரப்பு காணலைன்னா உரப்பு சேர்த்துக்கலாம். இப்ப டேஸ்ட் பார்த்துக்கிட்டு எது தேவையோ அது சேர்த்துக்கலாம். உப்பு காணாம இருக்கு, அதனால உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் உப்பு. அப்படின்னாதான் பிரியாணி வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா வேகணும், கொஞ்சம் அரிசி வேகணும். அரிசி வெந்து தண்ணிக்கு மேல வரும்போதுதான் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடணும். அது வரைக்கும் வேகட்டும். இப்படி கிண்டி விடும்போது தண்ணிக்கு மேல அரிசி வந்துடணும். அந்த மாதிரி இருக்கும்போதுதான் குக்கர் மூடி போட்டு மூடணும். இப்படி கிண்டி விடும்போது தண்ணிக்கு மேல அரிசி வந்துடணும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி 1 விசில் அடிக்க வச்சுக்கலாம். 1/2 லெமன் பிழிஞ்சு வச்சுக்கலாம். ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 1 விசில் அடிக்கிற அளவுக்கு வேகணும். அல்லது 10 நிமிஷம் சிம்லயே வச்சு 10 நிமிஷம் இருந்தா போதும். விசில் அடிச்சாலும் அடிக்காட்டாலும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். விசில் அடிக்கணும்னா அடிச்சதுன்னா 1 விசில்லயே ஆஃப் பண்ணிருங்க. பிரியாணி சூப்பரா வந்திருக்கு. பொழு பொழுன்னு. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி, புதினா இலை போட்டுக்கலாம். கடைசியா போடும்போது புதினா ஃப்ளேவர், மல்லி இலை ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். இதுல கடைசியா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். பெர்ஃபெக்டா வந்திருக்கு. வெஜிடபிள் பிரியாணி சூப்பரா இருக்கு. பிரியாணி நல்லா அடி பிடிக்காம பக்குவமா பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி அளவுகள்லயே செய்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.